Good morning, GS. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the British Administrative Organization in India. இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேஜராக வந்து ஒரு 4 இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி. இன்னைக்கு கிளாஸில் வந்து சிவில் சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். The term civil service was used for the first time by the East India Company to distinguish its civilian employees from their military counterparts. பிரிட்டிஷோட ஆர்மியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிவிலியன் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி தான் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. Translating law into action and collecting revenue were the main jobs of the civil service. இந்த சிவில் சர்வீஸில் இருக்கவங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, தென் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது. The civil service was initially commercial in nature but later it was transferred into a public work. ஸோ பிகினிங்கில் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இது ஒரு பப்ளிக் சர்வீஸாக மாறி இருக்கு. In the beginning, the appointment of this service was sole prerogative of the court of directors of the company. ஸோ இந்த சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் த நாமினேட்டட் சிவில் சர்வெண்ட் indulge in corruption, bribery and illegal private trade. இந்த மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷனில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைபரி, லஞ்சம் வாங்குறாங்க, தென் இல்லீகல் ஒர்க்ஸ், இந்த மாதிரியான ஒர்க்லலாம் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ கார்ன்வாலிஸ் who came to India as Governor General in 1786 enforced the rules against the private trade. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. இந்த மாதிரியான ஆளெல்லாம் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இந்த கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் ட்ரேட்க்கு அகைன்ஸ்டாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. He also raised the salary of company servant who became the highest paid civil servant in the world. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வன்ட்ஸோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. Lord Wellesley, who came to India as Governor General in 1798, introduced the idea of suitable training for the civil servant in India. ஸோ இந்த கார்ன்வாலிஸ் இருக்காங்க இல்லையா, இவருக்கு அப்புறமா கவர்னர் ஜெனரலாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சிவில் சர்வன்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இன் 1800 he established the college in Fort William at Calcutta to provide training in literature, science and languages. இப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் போயிட்டு தனியாக இன்ஸ்டிடியூஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. However, the directors of the company disapproved of his action and replaced it by their own East India College, established at Haileybury in England. இப்போ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இவரோட ஆக்ஷன்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்கல. இவர் என்ன நம்மளோட ப்ரைவேட் ட்ரேட்க்கு அகைன்ஸ்டாக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து நம்மளே ஒரு ஓனாக ஒரு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் ஹாலிபெரி அப்படிங்கிற பிளேஸில் ஈஸ்ட் இந்தியன் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. த ஐடியா ஆஃப் காம்படிஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் பை த சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரியான சிவில் சர்வன்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வச்சு அது மூலமாக எலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1833. பட் த சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் was this not nominated by the court of directors who were not eligible to write the competitive examination. ஸோ இந்த சார்ட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாமே வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நாமினேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து காம்படிஷன் எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Hence the system was called a nomination cum competition system. The system of recruitment on the basis of open competitive examination was introduced in 1853. ஸோ இப்போ வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853. This system was confirmed by the Government of India Act 1858. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The maximum age for competitors was fixed at 23. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. இப்போ வரைக்குமே வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. Subsequently, East India College at Haileybury was abolished in 1858. ஸோ இந்த ஹாலிபரியில் இருந்த அந்த ஈஸ்ட் இந்தியா காலேஜும் பார்த்தீங்கன்னா அபாலிஷ் ஆயிருச்சு. By the regulation of 1860, the maximum age was lowered to 22. In 1866,
to 21 and 1876 to 19. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏஜை வந்து மினிமைஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ 23ல இருந்தது வந்து 22 ஆனிச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது 19ல் வந்து நின்றுட்டுருக்கு. The Indian Civil Service Act of 1861 passed by the British Parliament exclusively reserves certain categories of high executive and judicial posts for the covenanted civil service, which was later designated as the Indian Civil Service. ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து 1861ல் பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் அப்படின்னா அதில் நாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் போஸ்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டியூ டு த லோவரிங் ஆஃப் ஏஜ் லிமிட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் லண்டன், இட் குட் பி பாசிபிள் only for a very few wealthy Indians to appear at ICS examination. அப்போல்லாம் வந்து இந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லண்டனில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லண்டனில் எக்ஸாம் நடக்கிறதுனால எல்லாருமே வந்து லண்டனில் போயிட்டு எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ அது வந்து அப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது. இன் 1869 3 Indians, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் அண்ட் பிஹாரி லால் குப்தா became successful in the ICS examination. ஸோ அதே மாதிரி அந்த லண்டனில் நடந்த அந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் இந்தியாவிலேருந்து ஒரு 3 பேர் தான் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட பிரதர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐசிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆன இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் சந்திர தத் அண்ட் பிஹாரிலால் குப்தா. Later on, the Indian demanded to increase the age limit and to establish Center for Examination in India instead of England. ஸோ இங்கே இருக்க இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து லண்டனில் மட்டுமே நடத்தாதீங்க, இந்தியாவிலேயே நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. In 1892, the minimum age limit for appearing the civil service examination was raised to 21 and the maximum to 23. ஸோ அதுக்கப்புறமா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து 23 வரைக்கும் ரைஸ் பண்ணிட்டாங்க. 1912 a Royal Commission on Public Service Commission was appointed. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் சர்வீஸ்க்காக ஒரு ராயல் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லிஸ்டன். This commission had 2 Indian members, G.K. Gokhale and Sir Abdul Rahim. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பிரிட்டிஷர்ஸும் இருக்காங்க. The commission published its report in 1917. Livingston Commission's recommendation partly fulfilled the demand for the Indianization of civil service. ஸோ இந்தியன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து இந்தியாவிலேயே நடத்துங்க, அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து இவங்க கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. In 1918, Montagu and Lord Chelmsford recommended that 33% of Indians should be recruited in Indian civil service and gradually the number should be increased. அதுக்கப்புறமா மாண்டகு அண்ட் லார்ட் கிளெம்ஸ்ஃபோர்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 33% வந்து ஒன்லி இந்தியன்ஸை மட்டுமே வந்து ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிருச்சு. In 1923, a Royal Commission on Public Service was appointed with Lord Lee of Fareham as chairman. 1923ல இந்த ராயல் கமிஷனோட சேர்மனாக அப்பாயிண்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லீ. The commission recommended that recruitment to all Indian service like the Indian Civil Service, the Indian Police Service and Indian Forest Service should be made and controlled by the Secretary of State. ஸோ இவர் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த சிவில் சர்வீஸில் வந்து எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. The Lee Commission recommended the immediate establishment of a public service commission. The Act of 1935 also made provision for the establishment of a federal public service commission at the central and provincial public service commission in the various provinces. 1935 ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் அண்ட் சென்டருக்கும் சேர்த்த மாதிரி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் சென்டர் பப்ளிக் சர்வீஸ் அந்த மாதிரியான கமிஷன்ஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேர்த்த மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Although the main aim of this measure was to serve the British interest, it became the base of civil service system in independent India. ஸோ இந்த மாதிரி அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்ததுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷர்ஸோட விருப்பப்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்மி பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.